Hello Math Warriors, this is Jane ma'am from yours mathematically. Ganitha Prakash for class 8 part 2ல chapter number 7 area தான் இந்த வீடியோல ஸ்டார்ட் பண்ண போறோம். It is in page number 148. Okay, before jumping into the chapter நம்மளுக்கு வந்து சில terms வந்து clear-ஆ தெரிஞ்சிருக்கணும். Okay, what are all the terms? First one வந்து perimeter, second one வந்து area. இது வந்து நம்ம வந்து primary levelல இருந்து படிச்சிட்டு இருக்கோம். perimeterனா என்ன, ஏரியானா என்ன. நம்மளுக்கு வந்து எப்படி hint கொடுத்திருப்பாங்கன்னா boundary, border, around, okay, walks around, இப்படிலாம் வந்ததுன்னா நீங்க வந்து பெரிமீட்டர் கண்டுபிடிங்க. ஓகேயா, இல்ல வந்து இன்சைட் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து சில ஹிண்ட்ஸ் வச்சு சில கீவேர்ட்ஸ் வச்சு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதை வந்து டீப்பா வந்து இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர்னா என்ன? இட் இஸ் டிஸ்டன்ஸ் அரவுண்ட் அ ஃபிகர். ஓகே, ஒரு பர்டிகுலர் ஷேப் கொடுக்குறாங்க. ஓகே, அந்த ஷேப்புக்கு சுத்தி உள்ள லென்த் என்ன, டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு பெரிமீட்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பேட்ஸ்மேன் வந்து ஒரு 4 அடிக்கிறாரு. 4 அடிக்கிறாருன்னா அதுக்கு வந்து கமெண்டேட்டர் வந்து இட்ஸ் அ 4 அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஹி ஹிட்ஸ் அ பவுண்டரி அப்படின்வாங்க. ஹிட்ஸ் அ பவுண்டரினா என்ன? அந்த லைன் இருக்கும் இல்லையா, அந்த பர்டிகுலர் ஷேப்புக்கு ஒரு லைன் இருக்கும், ஒரு பவுண்டரி லைன் இருக்கும். அந்த பவுண்டரி லைனை அது தாண்டி போயிடுச்சுன்னா அது வந்து நம்ம 4ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம கிரிக்கெட்டை பத்தி பேச போறது இல்ல, we are talking about the perimeter. ஸோ ஒரு பவுண்டரி இருக்குது. ஏதாவது ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஷேப் என்னது? ரெக்டாங்கிள். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ரெக்டாங்கிள்ல இப்ப இந்த பாயிண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருந்து இப்படி போகி அப்புறம் இங்க வந்து தென் இங்க வந்து திருப்பி வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே நம்ம ரீச் ஆகும்போது நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் ஆயிருக்கு, ஓகேயா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அது கவர் ஆயிருக்கு அப்படின்றது தான் பெரிமீட்டர். ஓகேயா, டிஸ்டன்ஸ்ன்றது என்னது? ஒண்ணுமே இல்லை, இட் இஸ் த லென்த். பவுண்டரி லைன் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. லைன், லைன்னா வந்து லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் இன்ஃபைனைட். ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே இருந்து இப்படி போகி நம்ம ஃபுல்லா வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வரோம்னா அதுதான் வந்து பெரிமீட்டர், ஆர் யூ கேன் கால் இட் அஸ் அ பவுண்டரி, இல்லையா? ஸோ இதுல வந்து நம்ம ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்றோம், விச் இஸ் த லென்த். ஓகே, லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட். இங்க ஸ்டார்ட் பண்ணி திரும்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வர்றதுக்கு எவ்வளோ லென்த் யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் பெரிமீட்டர். ஸோ திஸ் இஸ் சிங்கிள் டைமென்ஷனல் ஆர் ஒன் டைமென்ஷனல், 1D அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேயா, இட் இஸ் ஒன் டைமென்ஷனல். அதனாலதான் பெரிமீட்டரோட யூனிட் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? சென்டிமீட்டர் இல்லைன்னா மீட்டர் அப்படின்னு. இப்ப சப்போஸ் 20னா 20 சென்டிமீட்டர், இல்ல 20 மீட்டர், 20 கிலோமீட்டர். பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொன்னா நம்ம இப்படிதான் எழுதுவோம், இல்லையா? நெக்ஸ்ட் கம்ஸ் தி ஏரியா. ஏரியானா என்ன? இப்போ அவுட் சைட்ல இருக்கிற அந்த லென்த், அந்த பவுண்டரி லைன் இருக்கு இல்லையா, அங்க வந்து லென்த் கண்டுபிடிக்கிறோம்னா அதுதான் வந்து பெரிமீட்டர், அந்த டோட்டல் லென்த். ஓகேயா, இந்த என்க்ளோஸ்டு ஷேப். அதுவே வந்து ஏரியானா எல்லாமே வந்து இன்சைட்ல தான் நடக்கும். இன்சைட்னா என்ன? உள்ள நடக்கும். உள்ள வந்து எவ்வளவு கவர் ஆயிருக்குதோ அதுதான் வந்து ஏரியா. நம்பர் ஆஃப் யூனிட் ஸ்கொயர்ஸ் நீடட் டு ஃபில் அ ஃபிளாட் சர்ஃபேஸ். இந்த இடத்துல எதுக்கு இந்த டேர்ம் ஃபிளாட் சர்ஃபேஸ்னு வருது? ஃபிளாட் சர்ஃபேஸ்னா என்னன்னா இட் இஸ் அ 2D ஷேப்னு அர்த்தம். ஓகேவா, ஃபிளாட் சர்ஃபேஸ்னா இட் டசன்ட் ஹேவ் ஹைட், இல்லையா? ஹைட் இல்லாம இருக்கிற ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸுக்கு நம்ம வந்து இன்சைடு எவ்வளோ அது கவர் ஆகுது அப்படின்றத பாக்குறது தான் இட் இஸ் ஏரியா. ஓகேயா, ஸோ 2 டைமென்ஷனல் ஷேப்னா அப்ப ஏரியாவோட யூனிட் என்னவா இருக்கும்? இட் வில் பி 2 டைமென்ஷனல். இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன? இட் இஸ் லென்த் இன்டூ பிரெத், இல்லையா? ரெக்டாங்கிளோட ஃபார்முலா இஸ் லென்த் இன்டூ பிரெத். இப்ப லென்த்தோட யூனிட் என்ன? லென்த்ன்றது சிங்கிள் டைமென்ஷனல் தான், அது தெரியும். லென்த்ன்றது என்னது? ஒரு லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட் வந்து 1 டைமென்ஷனல். ஓகே, அண்ட் தென் இட் இஸ் 1D. பிரெத்ன்றது இட் இஸ் அகைன் அ லைன் செக்மெண்ட், ஆனா வெர்டிகலா இருக்கிற லைன் செக்மெண்ட், இல்லையா? அதுவும் வந்து 1 டைமென்ஷனல் தான். கரெக்டா, லைன் செக்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் 1 டைமென்ஷனல். ஸோ 2 டைமென்ஷன்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது? 2 டைமென்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ ஏரியா இஸ் 2 டைமென்ஷனல். ஓகே, ஸோ ஏரியாவோட யூனிட் என்னவா இருக்கும்? இப்ப சப்போஸ் வந்து மீட்டர் இருக்குன்னா மீட்டர் இன்டூ மீட்டர் வில் கிவ் மீ மீட்டர் ஸ்கொயர். அது 2 டைமென்ஷனல்ன்றனால அதோட பவர் என்னவா இருக்குது? 2வா இருக்குது. ஓகேவா, ஸோ இட் வில் பி மீட்டர் ஸ்கொயர் இல்ல சென்டிமீட்டர் ஸ்கொயர், அத மாதிரி போகும். ஸோ தட் இஸ் கால்ட் ஏரியா.
ஏரியான்றது உள்ள இருக்கிற எவ்வளோ வந்து ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் ஏரியா டிபெண்ட்ஸ் ஆன் சர்ஃபேஸ் கவர்ட், நாட் ஜஸ்ட் பவுண்டரி. பவுண்டரியை மட்டும் அது வந்து அக்கௌண்ட்ல எடுத்துக்காது, உள்ள இருக்கிற ஸ்பேஸையும் அது அக்கௌண்ட்ல எடுத்துக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்ஃபேஸ். பெரிமீட்டர்ன்றது ஒன்லி த லென்த் ஆஃப் த பவுண்டரி. இந்த பவுண்டரியோட லென்த் என்ன அப்படின்றத மட்டும் தான் அது கால்குலேட் பண்ணும். அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இல்லாம இது மாதிரி பெண்டாகி வந்தாலும் இதோட டோட்டல் லென்த் எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அந்த இடத்துக்கே நம்ம திருப்பி வரும்போது அதோட டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்றதுதான் பெரிமீட்டர். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷேப் என்னன்னா, இதுல வந்து நம்ம 2 டைமென்ஷனல் ஷேப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷேப் நம்மளுடைய ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஷேப் ரெக்டாங்கிள். ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப்னு நம்மள இமேஜின், ஒரு 2D ஷேப்னு இமேஜின் பண்ண சொன்னா இமீடியட்டா நம்ம மைண்ட்ல வர்றது ரெக்டாங்கிள் தான் இல்லையா? ஸோ ரெக்டாங்கிளோடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அதோடைய ஃபேமிலியிலே வர்றது வந்து ஸ்கொயர். ஓகே, ஸோ இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 148 in your book. How many different ways can you divide a square into 4 parts of equal area? ஏரியான்றது இன்சைடு இல்லையா? ஸோ அதை வந்து 4 பார்ட்டை டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன் கேன் ஆக்சுவலி திங்க் ஆஃப் இன்டெஃபினெட்லி மெனி சச் வேஸ். அதை வந்து நிறைய வேஸ்ல, இந்த வேஸ் தான், இத்தனை நம்பர் ஆஃப் வேஸ் தான் நம்மளால சொல்லவே முடியாது. 4 டிஃப்ரெண்ட் ஈக்குவல் ஏரியாஸா நம்ம டிவைட் பண்ணணும்னா எத்தனை வகையில வேணாலும் there are so many ways to divide it. ஓகே, அவங்க கொடுத்துருக்க வே என்ன, இத மாதிரி ஒரு கிராஸ் போட்டுக்கிறாங்க. அப்ப ஈக்குவல் ஏரியாஸ்ல அது டிவைட் ஆயிருக்கு, 4 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் ஆயிருக்கு. ஓகே, ஓகேவா? இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, உள்ள போயிருக்கு. ஆனா இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அதே இது ஃபர்ஸ்ட் ஷேப்க்கு இந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆயிருக்கு, இந்த ஏரியா இல்லாம போயிருக்கு. ஆனா இந்த ஏரியா வந்து பக்கத்து ஷேப்ல இருந்து எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இந்த செகண்ட் ஷேப் என்ன பண்ணிருக்கு, இந்த ஏரியாவை கொடுத்துருச்சு இல்ல, அதை காம்பன்சேட் பண்றதுக்கு இந்த தேர்ட் பார்ட் இருக்குல்ல, தேர்ட் பார்ட்ல வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. இந்த தேர்ட் பார்ட் இங்க கம்ப்ரஸ் ஆனனால இங்க எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஃபோர்த் பார்ட் இங்க கம்ப்ரஸ் ஆனனால இங்க எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா வந்து ஈக்குவலா ஷேர் ஆயிருக்கு. திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ஷேரிங். இப்ப வேற என்னென்ன வேஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஓகே, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பிளஸ் மாதிரி போட்டு அதை டிவைட் பண்ணிருக்காங்களா. நான் வந்து என்ன பண்றேன், இப்ப டயகனலா டிவைட் பண்றேன். டயகனலா டிவைட் பண்ணா எனக்கு 4 ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ் வருது. 1 2 3 4 இந்த 4மே வந்து ஈக்குவல் சைஸ் ட்ரையாங்கிள்ஸ். கரெக்டா? ஸோ இது வந்து ஒன் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம், இவங்க பண்ண மெத்தடையே நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ண மாதிரியே டிவைட் பண்ணிட்டு இந்த இடத்துல மட்டும் ஃபுல்லா கட் ஆயிடுது. ஓகே, ஒரு சின்ன ட்ரையாங்கிள் போட்டு இந்த இடத்துல இது பண்றேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுல என்ன பண்றேன், இப்ப இந்த ட்ரையாங்கிள் வந்து இங்க கம்ப்ரஸ் ஆயிருக்கு. அப்ப நெக்ஸ்ட்ல என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல இங்க வந்து கம்ப்ரஸ் ஆனனால அடுத்ததுல எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, இங்க வந்து கம்ப்ரஸ் ஆனனால இங்க வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. சோ அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கொயர் வந்து கம்ப்ரஸ் பண்ணிருக்காங்க, நான் வந்து இங்க ரெக்டாங்கிள் பண்ணிருக்கேன். அத மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணலாம். ஓகேவா? இது புரியுதா உங்களுக்கு? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ்ன்னும் போது நிறைய வேஸ் இருக்கு, அதுல ஒரு வே தான் வந்து இந்த வே. ஓகே, இதுல வந்து இன்னொரு மெத்தட். ஸோ அவங்க மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணோம். இப்போ இன்னொரு மெத்தட் பாருங்க. நம்ம வந்து இது நார்மலா எப்பயுமே யூஸ் பண்றது, நம்மளுக்கு வந்து ஃபிராக்ஷன்ஸ் பத்தி படிக்கும் போது 4 ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி 4 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணிடுங்க. 1 2 3 4 ஈக்குவல் பார்ட்ஸ். இப்போ ஹரிசான்டலா பண்ணனா அதையே வந்து வெர்டிகலா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி n நம்பர் ஆஃப் வேஸ் இருக்கு, நிறைய வேஸ் இருக்கு. இத்தனை வேஸ் தான் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணவே முடியாது. ஸோ இட் இஸ் இன்டெஃபினிட். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, இன்ஃபைனைட்லி மெனி அப்படின்னு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேஜ் நம்பர் 149. ஒரு ரங்கோலி ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரங்கோலி வந்து நம்ம வீட்டு முன்னாடி போடுவோம், ஃபங்க்ஷன்ஸ்லாம் போடுவோம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இல்லையா? ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து எந்த கலர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்னா நம்ம வந்து அந்த சர்ஃபேஸில் எதுக்கு வந்து ஏரியா நிறையா இருக்கோ அது வந்து நிறையா கலர்ஸ் யூஸ் பண்ணும். இந்த கான்செப்ட் தான். ஆனால் வந்து ஓவர்லாப் ஆச்சுன்னா அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகே, இப்போ அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணாமல் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு இல்லை, வி கேன் ஃபைண்ட்
ஃபைண்ட் அவுட். ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ நம்மளை அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணாமல் நம்ம கிளாஸ் லெவலுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2 ரெக்டாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ரெக்டாங்கிள்ஸோட சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் எந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து நிறைய கலர் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஆஃப் தீஸ் ரெக்டாங்கிள்ஸ் ரெக்வயர் மோர் ரங்கோலி பவுடர் டு பி கலர்ட் இஃப் த கலரிங் இஸ் டன் ஈவன்லி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து அவங்க லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தெரியும். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் லென்த் இன்டு பிரெத் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் ரெக்டாங்கிளுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபார் தி பிங்க் ரெக்டாங்கிள், பிங்க் ரெக்டாங்கிளுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். த ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் இஸ் லென்த் இன்டு பிரெத். ஸோ த லென்த் இஸ் 4 centimeter, the breadth is 7 centimeter. Okay, so 4 into 7 is 28 centimeter square. சென்டிமீட்டரையும் சென்டிமீட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா we will get centimeter square இல்லையா? ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் it is 2 dimensional, ஏரியா is 2 dimensional சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் for the green rectangle, for the green rectangle the area is, the length is 3 centimeter, the breadth is 8 centimeter. So 3 into 8 is 24 centimeter square. இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணோம்னா ஏரியா இஸ் மோர் ஃபார் த பிங்க் ரெக்டாங்கிள். கரெக்ட்? ஓகே, ஏரியா ஆஃப் பிங்க் ரெக்டாங்கிள் இஸ் மோர். அதனால என்ன ஆகும், நம்மளுக்கு அதுக்கு தான் வந்து நிறைய ரங்கோலி பவுடர் தேவைப்படும். ஓகே, therefore which of this rectangle require more rangoli powder to be colored? Therefore the pink rectangle requires more rangoli powder. ஓகேவா? இதுல வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, இஃப் த கலரிங் இஸ் டன் ஈவன்லின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த, அதாவது வந்து எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது ஏன்னு யோசிக்கணும். இஃப் த கலரிங் இஸ் டன் ஈக்குவல்னா சிலர் வந்து கலர் கொடுக்கும் போது தின்னா கொடுப்பாங்க. ஓகேவா? தின் லேயரா கொடுப்பாங்க. இதே வந்து சிலர் என்ன பண்ணுவாங்க, நிறைய அள்ளி அள்ளி போட்டு கொடுப்பாங்க. அப்போ வந்து நிறைய கன்சியூம் ஆகும் இல்லையா? அதனாலதான் வந்து இந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த கலரிங் இஸ் டன் ஈவன்லி அப்படின்ட்டு. ஓகே, ஸோ எவ்ரி வேர்ட் மேக்ஸ் அ மீனிங். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் moving on to page number 150. What is the area of each triangle in this rectangle? So இந்த rectangle ஓட dimensions கொடுத்திருக்காங்க. The length is 4 centimeter and the breadth is 7 centimeter னு கொடுத்திருக்காங்க. So rectangleக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம quadrilateral chapterலயே படிச்சிருக்கோம். rectangleக்கு opposite sides are equal அப்படின்ட்டு. கரெக்டா? ஸோ இது 7 சென்டிமீட்டர்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடும் 7 சென்டிமீட்டர் தான். அதே மாதிரி இது 4 சென்டிமீட்டர்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடும் 4 சென்டிமீட்டர் தான். இஸ் இட் கிளியர்? இப்போ ஒரு டயக்னல் வரைஞ்சிருக்காங்க. இந்த டயக்னல் என்ன பண்ணுனா இந்த ரெக்டாங்கிள 2 கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸா டிவைட் பண்ணும். ஓகேயா? இப்போ 2 கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ். கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸ்னா என்ன, அதோடைய சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும், அதோடைய ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் ட்ரையாங்கிள், திஸ் இஸ் த செகண்ட் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ஈச் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அது வந்து 2 கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்ஸா அதை டிவைட் பண்ணுது அப்படின்ட்டு. 2 ஈக்குவல் ஹாஃப்ஸா டிவைட் பண்ணுது இல்லையா? ஸோ இந்த ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு இந்த ஹாஃப். கரெக்டா? 2 ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்ல, இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்ல இருந்து டிவைடட் பை 2 பண்ணா நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள் கிடைச்சிருமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் rectangle is equal to length into breadth. What is the length here? It is 4 centimeter. Breadth வந்து 7 centimeter. So 4 into 7 is 28 centimeter square. இது வந்து area of rectangle. இப்போ area of one triangle. இப்போ suppose ABCD தான் rectangle வச்சுக்கிட்டீங்கன்னா ABDயும் BCDயும் they are equal இல்லையா? ஸோ அதோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கும் போது area of one triangle is half of area of rectangle. Okay, so which is half of 28. The area of rectangle is 28 centimeter square. So half of 28 is 14 centimeter square. So each rectangle oda area என்னது 14 centimeter square. Area of each rectangle, each triangle, rectangle illa it is triangle. Okay, area of each triangle is 14 centimeter square. Is that clear? Next topic,
why can't perimeter be a measure of area? இப்ப பெரிமீட்டர்னா என்னன்னு பார்த்தோம், ஏரியானா என்னன்னு பார்த்தோம். ஸோ எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறோம், ஏரியாவோட யூஸ் என்ன, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்ப நெக்ஸ்ட் நம்ம ஏரியாவை மெஷர் பண்றதுக்கு நம்ம ஏன் பெரிமீட்டரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. why do we count the number of unit squares to assign measures for area? Couldn't we have just used the perimeter of a region, that is the length of its boundary, as a measure of area? அது எப்படி மெஷர் பண்ண முடியும்? பெரிமீட்டர்ன்றது ஒரு குவான்டிட்டி, ஏரியான்றது இன்னொரு குவான்டிட்டி. ஹவு கேன் வி மெஷர் இட்? இன்னொன்னு பெரிமீட்டர்ன்றது ஒரு 1D ஷேப், அதோடைய டிஸ்டன்ஸை தான் நம்ம மெஷர் பண்றோம், அதாவது லென்த் ஆஃப் த பவுண்டரியை தான் நம்ம மெஷர் பண்றோம் இல்லையா. அது ஒரு லீனியர் யூனிட், மீனிங் அதோடைய இது சிங்கிள் டைமென்ஷனல், கரெக்டா. அது ஒரு லைன், ஒரு லென்த் ஆஃப் அ லைன் செக்மெண்ட்டை நம்ம மெஷர் பண்றோம், கரெக்ட். ஆனா ஏரியான்றது இட் இஸ் 2 டைமென்ஷனல், இட் இஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் தி இன்டர்னல் ஸ்பேஸ், அதாவது உள்ள வந்து எவ்வளவு கவர் ஆயிருக்கு, எவ்வளவு வந்து யூனிட் ஸ்கொயர்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம மெஷர் பண்றது தான் ஏரியா. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மெஷர் பண்ண முடியாது, இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸும் பண்ணிட்டோம், கரெக்டா. ஸோ வி cannot measure it, we cannot measure the perimeter as a measure of area. ஏன்னா ரெண்டுமே வந்து டைமென்ஷனலி வேற வேற, ஒன்னு சிங்கிள் டைமென்ஷன், தட் இஸ் 1 டைமென்ஷனல், இன்னொன்னு வந்து 2 டைமென்ஷனல். ஸோ we cannot measure it at all, கரெக்டா. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இஃப் 2 regions have the same perimeter இருக்கு. இப்ப நம்ம 2 ஷேப்ஸ் எடுத்துக்கலாம், 2 ஷேப்ஸ்க்கு பெரிமீட்டர் சேமா தான் இருக்கு. can't we conclude that they have the same area? வெறும் பெரிமீட்டரை மட்டும் வச்சு நம்ம வந்து ஏரியாவை வந்து ஏரியாவும் சேமா தான் இருக்கும், பெரிமீட்டர் சேமா இருந்தா ஏரியாவும் சேமா தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியுமா? இஸ் தட் பாசிபிள்? கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. ஒரு 2 ஷேப் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஓகேவா. இட்ஸ் a 2x2 ஸ்கொயர், ஓகே. ஸோ இட்ஸ் a 2x2 ஸ்கொயர். இதே சர்க்கிளை வந்து நீங்க வந்து அதே இதுல வந்து நீங்க வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பா வந்து சர்க்கிள் வந்து ஆக்குபைஸ் மோர் ஸ்பேஸ். எப்பவுமே வந்து சர்க்கிளை வந்து நம்ம எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம், அது வந்து ஸ்பேஸ் நிறைய ஆக்குபை பண்ணும் அப்படின்றதுல, ஓகேவா. ஸோ அதே பெரிமீட்டர்ல நீங்க சர்க்கிளும் வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பா வந்து சர்க்கிள் வந்து ஆக்குபை பண்ற ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கும். இப்ப நம்ம சர்க்கிள் ஸ்கொயர்ன்றதெல்லாம் விட்டுறலாம், ஓகே. காமனா வந்து பெரிமீட்டர் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அதோடைய ஏரியாவும் ஜாஸ்தியா தான் ஆகும், ஓகே. சேம் பெரிமீட்டர் இருந்ததுன்னா ஏரியாவும் சேமா தான் இருக்கும் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரவே முடியாது. ஏன்னா இப்ப 2 டிஃபரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச ஷேப்ஸ் பேசிக் ஷேப்ஸ் சொல்றேன், அண்ட் தென் சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இது மூணுத்துக்குமே பாத்தீங்கன்னா பெரிமீட்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஏரியாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, கரெக்டா. ஸோ இட் வில் சேஞ்ச் இல்லையா. நம்ம எப்படி வந்து ஷியோரா சொல்ல முடியும், பெரிமீட்டரும் ஏரியாவும் வந்து இப்ப பெரிமீட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏரியாவும் இன்க்ரீஸ் தான் ஆகும், அதாவது அக்கார்டிங்லி வந்து ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான். பெரிமீட்டர் வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா ஏரியாவும் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது, கரெக்டா. ஏன்னா ஃபார்முலாவே வந்து டிஃபரெண்டா இருக்கும் போது. நெக்ஸ்ட், if 2 regions have the same perimeter, can't we conclude that they have the same area? We cannot conclude at all, இல்லையா. 2 ரீஜனுக்கு வந்து சேம் பெரிமீட்டர் இருக்கும், ஆனா வந்து டிஃபரெண்ட் ஏரியா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, சேம் ஏரியா வர்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம வந்து ஷுவரா சொல்ல முடியாது until and unless நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பாக்குற வரைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, if one region has larger perimeter than the another region, can't we conclude that it has a larger area? பெரிமீட்டர் அதிகமா இருந்ததுன்னா ஏரியாவும் அதிகமா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கன்க்ளூஷனுக்கும் நம்ம வர முடியாது. we cannot firm-ஆ நம்மளால சொல்ல முடியாது இப்ப பெரிமீட்டர் ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஏரியாவும் ஜாஸ்தியா தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்னது வந்து சர்க்கிள் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன், கரெக்டா. சர்க்கிள் வந்து எப்பவுமே வந்து இட்ஸ் ஸ்ட்ராங் ஃபிகர், இட்ஸ் a ஸ்ட்ராங் ஷேப், அது வந்து நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும் மற்ற ஷேப்ஸோட கம்பேர் பண்ணும்போது, தட் ஆக்குபைஸ் மோர் ஸ்பேஸ் இல்லையா. அதே மாதிரி இப்ப ஜிக்ஸாக் ஷேப்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பெரிமீட்டர் நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம பெண்ணோட மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம பெண் வந்து எந்த அளவுக்கு வந்து இப்படி 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 மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து பெரிமீட்டர் ஜாஸ்தியா இருக்கும். இது வந்து ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்னுவாங்க. ஸோ இது அதிகமா மூவ் ஆகுது. இது வந்து மூவ் ஆகும்போது உங்களுக்கு பெரிமீட்டர் நிறைய இருக்கும், பட் அது உள்ள ஆக்குபை பண்ற ஸ்பேஸ் வந்து கம்மியாயிடும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஷார்ப்பா மூவ் ஆகுது இல்லையா. ஸோ அதை ஆக்குபை பண்ற ஸ்பேஸ் கம்மியா இருக்கும். அதே வந்து இந்த ஸ்ட்ராங் ஷேப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஷேப்ஸ்னா இப்ப இந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அந்த மாதிரி இந்த மாதிரி ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் இல்லாத ஷேப்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து பெரிமீட்டர் கம்மியா இருக்கும், பட் அது ஆக்குபை பண்ற ஏரியா ஜாஸ்தியா இருக்கும், கரெக்ட். அதனால we cannot conclude, இந்த ரெண்டு இதையுமே வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. சேம் பெரிமீட்டர் இருந்தா சேம் ஏரியா வரும்னு நம்ம வந்து ஷியோரா சொல்ல முடியாது. இட் கேன் பி எய்தர் வே. அதே மாதிரி லார்ஜர் பெரிமீட்டர் இருக்கிறதுக்கு லார்ஜர் ஏரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் இது மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்ஸ். ஜிக்ஸாக் ஷேப்ஸ்னா
ஷார்ப்பா வர ஷேப்ஸ். அப்ப அதாவது பென் மூவ்மெண்ட் அவ்வளவுதான். அது வந்து உங்களுக்கு பெரிமீட்டர் வந்து அதிகமா கொடுத்துரும். பென் மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா, இப்ப நீங்க ஒரு ஷேப்பை வரைறீங்க, அப்ப பென் வந்து ரொம்ப மூவ் ஆகுதுன்னா தட் மீன்ஸ் தட் வில் கிவ் யூ கிரேட்டர் பெரிமீட்டர். அவ்வளவுதான். ஓகே, அதை வச்சுட்டு நம்ம ஷியோரா வந்து பெரிமீட்டர் ஜாஸ்தியா இருந்தா ஏரியாவும் ஜாஸ்தியா இருக்கும், ஆர் பெரிமீட்டர் ஜாஸ்தியா இருந்தா ஏரியா கம்மியா இருக்கும், எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் நம்ம வர முடியாது until and unless we will do the calculations. Is that clear? Next, இது ரெண்டு போட்டுட்டோமா? நெக்ஸ்ட், find two rectangles that are examples of such regions. If needed, use a grid paper given at the end of your book for this. ஓகே, நான் வந்து கீழே வந்து grid paper போட்டிருக்கேன். ஓகே, அதை வச்சுட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? find two rectangles. ரெண்டு ரெக்டாங்கிள்ஸ் வந்து உங்களை இது பண்ண சொல்லியிருக்காங்க. find two rectangles that are examples of such regions ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ரெண்டு ரெக்டாங்கிள்ஸ் நம்ம எடுக்க போறோம். என்ன மெஷர்மெண்ட்ஸ்ல எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் 1, ரெக்டாங்கிள் ஏன்னு வச்சுக்கலாமா? ரெக்டாங்கிள் ஏவோட மெஷர்மெண்ட் வந்து 6/1 எடுக்கிறேன். ரெக்டாங்கிள் பி யோட மெஷர்மெண்ட் வந்து 3/4 எடுக்கிறேன். இதை வந்து நான் இப்ப கிரிட் பேப்பர்ல நான் வரைஞ்சு காட்டுறேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் ஏ வரைய போறேன். இட் இஸ் 6/1, அதாவது லென்த் வந்து 6 யூனிட்ஸும் பிரெத் வந்து 1 யூனிட்டும் வச்சு 1 2 3 4 5 6 பிரெத் வந்து 1 தான் வச்சுக்கிறேன். 2 3 4 5. ஓகே, so this is rectangle A. next rectangle B வரையலாம். அது வந்து நான் வேற கலர்ல வரையறேன். this is rectangle B. ஓகே, இது வந்து என்னன்னா 3/4, length is 3, 1 2 3, breadth வந்து 4, 1 2 3 4. ஓகேவா? இப்ப இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் ஏக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறேன். பெரிமீட்டர்னா யூ ஹேவ் டு கால்குலேட் த பவுண்டரி. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 யூனிட்ஸ் வருது. கரெக்டா? ஸோ இது வந்து சென்டிமீட்டர்லாம் எழுத வேணாம், ஜஸ்ட் நம்ம வந்து யூனிட்ஸ்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஈச் ஸ்கொயர் வந்து 1/1 யூனிட், 1/1 யூனிட் ஸ்கொயர்ஸ். ஓகே, ஸோ 14 யூனிட்ஸ் பெரிமீட்டர்ன்றது. இப்போ இதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன எடுக்கிறோம்னா, ரெண்டு பெரிமீட்டருமே சேமா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவங்க என்ன சொன்னாங்க? சேம் பெரிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. இஃப் டூ ரீஜன்ஸ் ஹேவ் த சேம் பெரிமீட்டர், அப்ப ஏரியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சேம் ஏரியாவே வருமா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது லார்ஜர் பெரிமீட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சேம் பெரிமீட்டரை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பெரிமீட்டர் வந்து 14 யூனிட்ஸ் வருது. இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியாவோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியும். இட் இஸ் லென்த் இன்டூ பிரெத். லென்த் எவ்வளோ? 1 2 3 4 5 6. ஒண்ணுமே கிடையாது, நீங்க உள்ள இருக்கிற அந்த ஸ்கொயர்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு டைரக்டா வந்து ஏரியா வந்து இதுல போட்டுடலாம். ஓகேவா? ஏன்னா இது வந்து இட்ஸ் அ கிரிட் பேப்பர் இல்லையா? இதை வச்சுட்டு நம்ம வந்து உள்ள இருக்கிற ஒரு ஸ்கொயர்ஸையும் கவுண்ட் பண்ணாலே we will find out the area. So 1 2 3 4 5 6. So 6 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து நீங்க ஃபார்முலா வச்சு அப்ளை பண்றதுனாலும் 1 2 3 4 5 6. So it is a 6/1 rectangle. So 6 into 1, length into breadth, 6 into 1 is 6. எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, 6 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் பிக்கு பார்க்கலாம் ஏரியா என்னன்னு. உள்ள எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கு. So it is 12 ஸ்கொயர் யூனிட்ஸ். using formula போடுறதுனாலும் it is length into breadth. length எவ்வளோ? 1 2 3, that is 3 units length. breadth வந்து 4 units. 3 into 4 is 12 units. formula யூஸ் பண்ணியும் போடலாம், இந்த grid paper யூஸ் பண்ணியும் போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கம்பேரிசனை பாருங்க. ரெண்டுத்துக்குமே வந்து பெரிமீட்டர் சேமா தான் இருக்கு. ஆனா ஏரியா பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஏக்கு வந்து the area is 6 square units, whereas for rectangle B, the area is 12 square units. வெறும் units னு எழுதிருக்கேன், that is not correct. It is square units. Okay, it is
12 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது புரியுதா? ஸோ நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. சேம் பெரிமீட்டர் இருந்தா ஏரியாவும் சேமா தான் இருக்கும் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியாது. ஓகேவா? எப்ப வந்து சேமா இருக்கும்னா ஆல்மோஸ்ட் லைக் அ ஸ்கொயர் இருந்ததுன்னா, இஃப் த ஷேப், இந்த ரெண்டு ஷேப் நம்ம கம்பேர் பண்ற ரெண்டு ஷேப்புமே வந்து ஸ்கொயரா இருந்தது, சேம் பெரிமீட்டர் வந்ததுன்னா அப்ப வந்து we will get the same area. ஓகேவா? ஸோ we cannot conclude at all. இது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருந்தாங்க? சேம் பெரிமீட்டருக்கு. செகண்ட் ஒன் என்ன கேட்கறாங்க? லார்ஜர் பெரிமீட்டருக்கு நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ லார்ஜர் பெரிமீட்டருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட் மீ எரேஸ் இட். ஓகே, எரேஸ் பண்ணிட்டு இந்த ஷேப்பை வந்து நான் ஐம் ஜஸ்ட் மூவிங் இட். ஓகே, இப்போ வந்து லார்ஜர் பெரிமீட்டருக்கு நான் கண்டுபிடிக்க போறேன். லார்ஜர் பெரிமீட்டருக்கு ரெண்டு கேசஸ் இருக்கு. கேஸ் 1 வச்சுக்கலாம். கேஸ் 1 என்ன பண்ண போறோம்? நாம வந்து ரெண்டு ரெக்டாங்கிள்ஸ், அதே மாதிரி ஏபின்னு ரெண்டு ரெக்டாங்கிள் எடுக்க போறோம். ஸோ ஃபார் தி ஏ ரெக்டாங்கிள் நான் மெஷர்மெண்ட்ஸ் என்ன எடுக்கிறேன்னா, இது 6x1. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே 6x1 ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். அடுத்தது ஃபார் கேஸ் பி 2x4 ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். 2x4னா 6x1னா வேற ஒன்றும் கிடையாது. த ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த லென்த், செகண்ட் ஒன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த பிரெத். ஓகேயா? ஸோ இதுக்கு வந்து நான் டயக்ராம் வரைகிறேன். நம்ம பார்த்தாலே அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். 6x1, ஸோ லென்த் 6, 1 2 3 4 5 6, பிரெத் வந்து 1 தான். ஓகேவா? திஸ் இஸ் ரெக்டாங்கிள் ஏ. இது வந்து 6x1. ஸோ த பெரிமீட்டர் இஸ் 1. ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம், எனிவே நான் சொல்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. okay, so it is 14 units. area என்ன வந்தது நம்மளுக்கு? it is 6 into 1 which is 6 square units. okay, இப்ப larger ஏரியாக்கு நம்ம இது பண்ண போறோம் இல்லையா? இப்ப வந்து செகண்ட் ஒன் பி எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள் பி எடுக்க போறோம். அதோடைய மெஷர்மெண்ட்ஸ் என்ன எடுத்திருக்கோம்? 2x4 எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ 2x4னா லென்த் இஸ் 2, 1 2 லென்த். இது வந்து பிரெத் வந்து 4 இல்லையா? 1 2 3 4. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இதோட பெரிமீட்டர் வந்து இட் இஸ் 2x4 இல்லையா? ஸோ பெரிமீட்டர் எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. So the perimeter is 12 units. This is for B, the rectangle B. Perimeter வந்து 12 units. இப்போ ஏரியா கண்டுபிடிக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 வருது. 8 ஸ்கொயர் யூனிட். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க. பெரிமீட்டர் வந்து ரெக்டாங்கிள் ஏக்கு வந்து அதிகமா இருக்கு when compared to rectangle B. ரெக்டாங்கிள் பிக்கு வந்து 12 யூனிட்ஸ் தான் இருக்கு, ரெக்டாங்கிள் ஏக்கு 14 யூனிட்ஸ் இருக்கு. ஆனா ஏரியா பாத்தீங்கன்னா பெரிமீட்டர் ஜாஸ்தியா இருந்தாலும் ஏரியா வந்து இங்க கம்மியா தான் இருக்குது. நீங்க ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னாலே உங்களால வந்து செக் பண்ண முடியும். இது வந்து லார்ஜர் ஏரியா ஆக்குபை பண்ணுது, இது வந்து ஸ்மாலர் ஏரியா தான் ஆக்குபை பண்ணுது இல்லையா? அதனால இது ரெக்டாங்கிள் ஏக்கு வந்து ஏரியா வந்து கம்மியா இருக்கு, தோ த பெரிமீட்டர் இஸ் லார்ஜர். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பெரிமீட்டர் கம்மியா இருந்தாலும் ஏரியா வந்து உங்களுக்கு அதிகமா வருது. ஓகே, திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். இது வந்து கேஸ் 1. ஓகே, கேஸ் 2 பாத்தீங்கன்னா next let me write case 2. case 2 வந்து நான் சேமே தான் எடுத்துக்கிறேன். 2x1 6x1 எடுத்துக்கிறேன் லென்த் அண்ட் பிரெத். ஃபார் ரெக்டாங்கிள் B க்கு வந்து 2x1 எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே, ரெக்டாங்கிள் ஏக்கு நான் ரெட் கலர் யூஸ் பண்றேன். 6x1னா அதே தான் உங்களுக்கு வருது. பெரிமீட்டர் அண்ட் ஏரியா வந்து சேம் தான். 2x1க்கு மட்டும் நான் வரைஞ்சுக்கிறேன். இதே தான் உங்களுக்கு வரப்போகுது. B மட்டும் வேல்யூ மாத்திக்கிறேன். இட் இஸ் 2x1. ஸோ திஸ் இஸ் 2, this is 2, this is 1. ஓகே, இப்போ வந்து பெரிமீட்டர் எவ்வளவு வருது? 1 2 3 4 5 6 வருது. ஓகே, 6 யூனிட்ஸ். ஏரியா என்ன வருது? 1 2 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வருது. ஓகேயா? இங்க வந்து பெரிமீட்டர் ஜாஸ்தியா இருந்தா ஏரியாவும் ஜாஸ்தியா தான் வருது. ஓகேவா? So it can be either way. பெரிமீட்டர் ஜாஸ்தியா இருந்தா we cannot conclude that ஏரியாவும் ஜாஸ்தியா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. எந்த கன்க்ளூஷனுக்கும் நம்ம வர முடியாது. Is that clear?
Also, give an example of two regions of other shapes where the region with larger perimeter has smaller area. This property should be visually clear in your example. Okay, ரெண்டு region, அதாவது other than rectangle, நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம rectangle வச்சு ஹேண்டில் பண்ணோம். இப்போ other than rectangle ரெண்டு ஷேப் எடுத்துக்க சொல்றாங்க. where the region with larger area has smaller perimeter. இது வந்து நோட் பண்ணிக்கங்க. பெரிமீட்டர் வந்து அதிகமா இருக்கு, ஆனா வந்து அதுக்கு ஏரியா வந்து ஸ்மாலரா இருக்கு அப்படின்றத நம்ம விஷுவலா வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா we can take a circle and a triangle. ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இந்த ஷார்ப் நீடில் மாதிரி வர ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், அடுத்தது சர்க்கிள் எடுக்கிறேன். ரெண்டு ஷேப்ஸ் நான் எடுக்க போற ரெண்டு ஷேப்ஸ் வந்து ட்ரையாங்கிள் அண்ட் அ சர்க்கிள். ஓகேவா? இப்ப ட்ரையாங்கிள் வந்து நான் வரைஞ்சுக்கிறேன். இது வந்து ரஃப் டிராயிங் தான். ஓகேவா? ஷார்ப்பா வரையணும்னா ஆக்சுவலி ஐ ஹாவ் டு டிரா இட் ஈவன் மோர் ஷார்ப்பர். பேஸ் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா வச்சு வரையணும். பேஸ் வேல்யூ ஒரு 2 சென்டிமீட்டர் தான் நான் எடுக்க போறேன். ஓகேவா? இதை விட ரொம்ப ஷார்ப்பா வரும். ஓகேவா? இது ரஃப் டிராயிங்ன்றனால இப்படி வருது. சோ என்னோட மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த பேஸ் வேல்யூ வந்து 2 சென்டிமீட்டர், ஆனா என்னோட சைட்ஸ் பாத்தீங்கன்னா 60.1 60.1. இட் இஸ் an isosceles triangle நான் எடுக்கிறது. ஓகேவா? 60.1 60.1 வருது. என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் பாத்தீங்கன்னா it is 60 centimeter. ஓகேவா? இதை விட லாங்கா ஒரு ஆக்சுவலி இப்ப ஏபிசின்னு இதுக்கு நேம் பண்றோம்னா ஏபியோடைய சைஸும் ஏசியோட லென்த்தும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லென்த்தும் ரொம்ப லாங்கா போகும். இங்க நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்ல, நான் இது மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். பேஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, அந்த சைட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சேம் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஷார்ப்பா போகுது. இட் வில் லுக் லைக் அ நீடில். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜிக்ஸாக் ஷேப்ஸ்க்கும் இது மாதிரி ஷார்ப் ட்ரையாங்கிள்ஸ்க்கும் பெரிமீட்டர் அதிகமா வரும், ஆனா ஏரியா வந்து ரொம்ப கம்மியா வரும். ஓகே, தென் ஐ எம் டேக்கிங் அ சர்க்கிள். ஓகே, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா நான் ஒரு 7 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுவுமே வந்து ஆக்சுவல் இது கிடையாது. ஓகேவா? இப்போ இதோட மெஷர்மெண்ட்ஸ் நம்ம பத்திக்கலாம். இதோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போறோம். பெரிமீட்டர்னா என்ன? சம் ஆஃப் ஆல் தி சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள். கரெக்டா? சோ 2 சென்டிமீட்டர் பிளஸ் 60.1 பிளஸ் 60.1 சென்டிமீட்டர். சோ 60 பிளஸ் 60 is 120, 122, 122.2. எனக்கு வந்து பெரிமீட்டர் எவ்வளவு வந்திருக்கு ட்ரையாங்கிளுக்கு? 122.2 வந்திருக்கு சென்டிமீட்டர்ஸ்ல. நெக்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி சர்க்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் நத்திங் பட் த சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லையா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இது வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். கரெக்டா? சோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா வந்து 2πr. பையோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லி 22/7 எடுத்துப்போம். சோ 2 into 22/7 into ரேடியஸ் வந்து நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம்? 7 சென்டிமீட்டர்னு எடுத்திருக்கோம் into 7. So 7 gets cancelled. 2 into 22 is 44 centimeter. இப்ப ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து இஸ் ஹையர். கரெக்டா? பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் லார்ஜர். அதுதான் அவங்க கொடுத்திருக்க கண்டிஷன். இப்ப ஏரியா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏரியாவோட ஃபார்முலா என்ன? half into base into height for the triangle. இதே வந்து சர்க்கிளுக்கு பாத்தீங்கன்னா it is pi r square. இதெல்லாம் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து தேவைப்படும். ஓகே, ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஃபார்முலா ஃபார் டிஃபரெண்ட் ஷேப்ஸ் வந்து எப்பவுமே மறக்க கூடாது. ஓகே, எப்படி வந்து எல்கேஜில வந்து ஏபிசிடியை படிச்சது இன்னும் நீங்க மறக்கலையோ அந்த மாதிரி இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து மறக்கவே கூடாது எப்பவுமே. ஓகே, இப்ப வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். half into பேஸ் வேல்யூ எவ்வளோ? பேஸ் வேல்யூ தான் நம்ம இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கம்மியா எடுத்திருக்கோம். ஓகேவா? அதுதான் வந்து பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ half into 2 into height வந்து it is 60 சென்டிமீட்டர் into 60. எவ்வளவு வருது? இப்ப ஏரியா எனக்கு 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருது. இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் சர்க்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறேன். the formula is pi r square. பையோட வேல்யூ 22/7 into r ஓட வேல்யூ is 7 into 7. 7 cancel ஆயிடும். 22 into 7, 2 7s are 14, 1 2 7s are 14 plus 1 15. 152 centimeter, 154 centimeter square. இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க ரெண்டு ஏரியாவையும். ஓகே, ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் லார்ஜர்னு. ஆனா ஏரியா எதுக்கு லார்ஜரா வருது? சர்க்கிளுக்கு வருது. ஓகே, சர்க்கிள்ன்றது இட்ஸ் அ வெரி சாலிட் ஷேப். அது வந்து ஆக்குபை பண்ற அந்த இன்னர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஃபார் த சர்க்கிள்.
இதெல்லாம் வந்து நான் சொல்ல வந்தேன். though the perimeter is larger, the area is very small for the triangle. கரெக்டா? இதுதான் வந்து ஒரு better example. So area is larger for the circle though its perimeter is smaller. புரியுதா உங்களுக்கு? அவங்க கேட்டிருக்கிறது இதுதானே, give an example. This property should be visually clear in your example. Is that clear? Okay. இப்போ next part. Figure it out பார்க்கலாம். Figure it out from page number 150. Identify the missing side length. இதுல வந்து ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க. ஓகே, காம்பினேஷன் ஆஃப் ஷேப்ஸ் இது. அதுல வந்து நம்ம வந்து எது வந்து மிஸ்ஸிங் லென்த்னு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஐஎன் போட்டிருக்காங்க. ஐஎன்னா என்னன்னா, இது வரைக்கும் வந்து நம்ம வந்து லென்த் பிரெத் அதெல்லாம் வந்து மெஷர் பண்றதுக்கு நம்ம வந்து சென்டிமீட்டர் மீட்டர் அந்த மாதிரி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இதுல வந்து ஐஎன்னா ஐஎன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ச். ப்ரொபோர்ஷனல் ரீசனிங்ல கன்வர்ஷன்ஸ்ல வந்து நம்ம இன்ச் ஃபீட் இதெல்லாம் வந்து நம்ம கன்வர்ஷன்ஸோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்துருந்தப்ப இதெல்லாம் வந்திருக்கும். கரெக்டா? ஸோ அந்த இன்ச்சுன்ற அந்த யூனிட்டை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்டிமீட்டரை யூஸ் பண்ணாம இன்ச்சுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த டைமென்ஷனை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபுல் ஷேப்பை வந்து ஒரு முறை வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்க. எல்லாத்துலயுமே பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 28 IN ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. IN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ச்சுன்னு சொல்லிட்டேன். ஸோ சைடு வந்து ஐஎன்னா இருக்குன்னா அப்ப ஏரியா வந்து ஐஎன் ஸ்கொயரா தானே இருக்கும். ஐஎன் இன்டூ ஐஎன். இப்ப சென்டிமீட்டரா இருந்ததுன்னா அதோட ஏரியா என்னவா இருக்கும், சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆயிடும். ஸோ ஐஎன் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்ப இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இட் ரெப்ரசென்ட்ஸ் தி ஏரியான்னு அர்த்தம். ஸோ எல்லா ஷேப்ஸுக்குமே வந்து எல்லாமே ரெக்டாங்கிள்ஸ் தான். இந்த இடத்துல 4 ரெக்டாங்கிள்ஸை கம்பைன் பண்ணிருக்காங்க. இந்த 4 ரெக்டாங்கிள்ஸ்லயுமே அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. கரெக்டா? எல்லாத்துக்குமே ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம எந்த ரெக்டாங்கிள ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாக்கிறதுக்கு எந்த ரெக்டாங்கிளுக்கு ஏதாவது ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அது என்ன ஏதாவது ஒரு டைமென்ஷன் அப்படின்னா, ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். இந்த ஷேப் வந்து ரெக்டாங்கிள்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன, லென்த் இன்டூ பிரெத். இதுல ஏரியா கொடுத்துட்டாங்க, இதுல லென்த்தாவது பிரெத்தாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதர் குவான்டிட்டி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபார்முலா என்ன, இப்ப லென்த் கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் ஏரியா பை பிரெத். இதே பிரெத் கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் ஏரியா பை லென்த். இது எல்லாமே நம்ம வந்து ஏர்லியர் கிளாஸஸ்ல நம்ம படிச்சிருந்தோம். ஓகேவா? சோ ஏரியா எல்லாத்துக்குமே நோனு. ஏதாவது ஒரு டைமென்ஷன், ஏதாவது ஒரு சைடு அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்க. கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அதர் சைடை நாமளே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து அவங்க ஏரியா கொடுத்துருக்காங்க. பட் டைமென்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் 4 இன்ச் கொடுத்துருக்காங்க. அப்ப மீதி என்ன, இது நமக்கு தெரியாது. கரெக்டா? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரெக்டாங்கிள நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம இந்த ரெக்டாங்கிள யூஸ் பண்ண முடியாது. இப்ப செகண்ட் ரெக்டாங்கிளுக்கு வரலாம். இந்த ரெக்டாங்கிளுக்கு பாத்தீங்கன்னா ஏரியா கொடுத்துருக்காங்க. குட், ஏரியா கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க பாருங்க 7 இன்ச்னு. ஸோ ஒரு சைடு வந்து நமக்கு தெரியும். அதர் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்பதான் ஃபார்முலா சொன்னேன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஷேப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கலாம். எல்லாமே இது அது இது அதுன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம நேம் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த ஷேப்புக்கு A B C D E F G H I J K L M. ஓகேவா? எல்லாத்துக்கும் நேம் பண்ணியாச்சா? நேம் பண்ணியாச்சு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போறேன், CDEMன்ற ரெக்டாங்கிள நான் எடுக்க போறேன். ஓகேயா? நடுவுல F இருக்கு, Fஐயும் சேர்த்துக்கலாமா அப்படின்னாதீங்க. இது வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு வர வேண்டிய ஒரு நேமிங். ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம F நேம் பண்ணிருக்கோம்னா இது வந்து that does not belong to this rectangle. இந்த ரெக்டாங்கிளுக்கு வர வேண்டிய பாயிண்ட் அது. ஓகேவா? சோ நம்ம இப்ப எடுக்க போற ரெக்டாங்கிள் என்ன, CDEM. சோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், in rectangle CDEM. ஏரியா கொடுத்துருக்காங்கல்ல, ஏரியா இஸ் ஈக்குவல் டு 21 இன்ச் ஸ்கொயர். நார்மலா நம்ம இது வரைக்கும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர்னே எழுதி பழகிட்டு இன்ச் ஸ்கொயர்னும் போது லைட்டா ஜர்க் ஆகும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, இன்ச் ஸ்கொயர் தான் எழுதுறோமா அப்படின்ட்டு. ஓகே, இது வந்து லென்த் பிரெத்ன்னு நம்ம போட வேணாம், அது என்ன நேம்ல இருக்கோ அதை போட்டுக்கலாம்.
ஓகேவா? இது வந்து நம்ம நேம் பண்றோம்னா கண்டிப்பா அந்த டயக்ராம் நம்ம வரைஞ்சாகணும். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர்ல வந்து நான் நேம் பண்ணிட்டேன், பட் ஆன்சர் ஷீட்ல வந்து நான் இந்த டயக்ராம் வரையல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்க நேம் பண்றீங்கனாலே தென் அந்த டயக்ராம் வந்து கண்டிப்பா உங்களோட ஆன்சர் ஷீட்ல இருக்கணும். அதை ரெஃபரன்ஸா வச்சு தான் செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ME கொடுத்துருக்காங்க. ஸோ ME இஸ் ஈக்குவல் டு 7 இன்ச். இப்ப லென்த் கொடுத்துருக்காங்க. பிரெத் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? பிரெத்தோட நேம் என்னன்னு பாருங்க. பிரெத் cm இல்லையா? சோ cm is equal to ஏரியா by ME. ஏரியா எவ்வளோ? 21 by ME என்ன? 7, which is 21 by 7 வந்து 3 inch. இதை வந்து என்டர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் 3. வேற ஒரு கலர்ல என்டர் பண்றேன். திஸ் இஸ் 3. ஓகேவா? இன்ச்சுன்னு நான் போடல, ஏன்னா ஸ்பேஸ் இல்ல, ஒரு மாதிரி கன்ஜஸ்டடா இருக்குன்றனால வெறுமனே 3 மட்டும் போடுறேன். எல்லாமே வந்து இன் இன்ச்சஸ் தான். இப்போ நம்ம சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் ABML எடுத்துக்கோங்க. இந்த ரெக்டாங்கிள்ல ஒரு ஹாஃப் நம்மளுக்கு தெரியுது, ஒரு பார்ட் நம்மளுக்கு தெரியுது 4 இன்ச்சஸ்னு. செகண்ட் பார்ட்டை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த டோட்டல் லென்த் வந்து பிஎம் தான் இந்த ரெக்டாங்கிளோட பிரெத். இந்த பிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு வேல்யூஸையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு பிஎம் கிடைச்சிருமா? ஓகே, சோ இப்போ வந்து எழுதலாம் இன் ரெக்டாங்கிள் ABML. அந்த பர்டிகுலர் ரெக்டாங்கிளுக்கு என்னென்ன ஆல்பபெட் வருதோ அதை மட்டும் எழுதுங்க. இன்பிட்வீன்ல வர ஆல்பபெட்ஸ்லாம் எழுத வேண்டாம். ஓகே, ஏரியா இஸ் ஈக்குவல் டு 28 இன்ச் ஸ்கொயர். அதான் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல 28 இன்ச் ஸ்கொயர். ஓகே, இப்போ பிஎம் இஸ் ஈக்குவல் டு, இது டைரக்டா 7 போடாதீங்க. ஓகே, ஏன்னா வந்து ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க மார்க்கிங் ஸ்கீம்ல. அதுல வந்து இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்றதை வந்து காட்டுறீங்களா அப்படின்னு பாப்பாங்க. ஸோ டைரக்டா போட்டீங்கன்னா எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஸோ பிசி பிளஸ் சிஎம். இந்த பிஎம்ன்றது இந்த பிசியையும் சிஎம்மையும் ஆட் பண்ணா நமக்கு வந்துடும். ஸோ பிசி எவ்வளோ? 4 இன்ச்சு. சிஎம் எவ்வளோ? 3 இன்ச்சு, விச் இஸ் 7 இன்ச்சஸ். ஸோ பிஎம் வந்து நம்மளுக்கு 7 இன்ச்சஸ்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ஏபி கண்டுபிடிக்கலாமா? ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை பிஎம். ஏரியா எவ்வளோ? 28. 28 பை பிஎம் வந்து 7. 28 by 7 is 4 inch. இப்போ அதை என்டர் பண்ணிக்கலாம். இங்க இது 4 இன்ச்சா? இது 4 இன்ச்னா ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு. ஸோ ஏபி 4 இன்ச்னா எல்எம்மும் 4 இன்ச் தான். கரெக்டா? இப்போ எல்எம் நம்மளுக்கு 4 இன்ச்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு வாங்க. ஸோ கேஎம் இருக்கா? கேஎம்ன்றது என்னது? கேஎல்லையும் எல்எம்மையும் ஆட் பண்ணி வர்றது. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் கேஎல், இது வந்து கேஎம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இது வந்து எல்எம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கேஎம் கிடைச்சிரும். கரெக்ட் தானே? ஓகே, ஸோ அதை வந்து இப்போ நெக்ஸ்ட் எழுத போறோம் நம்ம. எந்த ரெக்டாங்கிள் இது? கேஎம்ஐஜே. இன் ரெக்டாங்கிள் கேஎம்ஐஜே. கேஎம்ஐஜேன்ற ரெக்டாங்கிள்ல கேஎம் இஸ் ஈக்குவல் டு கேஎல் பிளஸ் எல்எம். கரெக்டா? கேஎல் எவ்வளோ? 3 இன்ச்சஸ். எல்எம் எவ்வளோ நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 இன்ச்சஸ், விச் இஸ் 7 இன்ச்சஸ். ஸோ இதுவும் நம்மளுக்கு 7 இன்ச் வருதா? அது அப்புறம் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு, ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ ஏரியா இஸ் 35 இன்ச் ஸ்கொயர். இதுல இருந்து நம்ம கேஜே கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட்? கேஜே இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை கேஎம். ஏரியா 35 இன்ச் ஸ்கொயர். கேஎம் வந்து நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம் 7 இன்ச்சுன்னு. ஸோ 35 by 7 is 5 inch. ஸோ கேஜே வந்து 5 inch. அதை வந்து என்டர் பண்ணிக்கலாம். கேஜே இஸ் ஈக்குவல் டு 5 inch. கரெக்ட்? இப்ப கேஜே 5 inchனா எம்ஐயும் 5 inch தான். ஓகே, ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எம்ஐயும் 5 inch தான். அப்போ எம்ஐ is also equal to 5 inch. ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம இது 4னா இதுவும் 4 அப்படின்ட்டு வந்து நம்ம இது பண்ணல இல்லையா? ஏபினா எல்எம்மும் வந்து 4ன்னு நம்ம போடல இல்ல? எல்எம் பை பிஎம் போட்டோம். இந்த இடத்துல எல்எம் எல்எம் இஸ் ஈக்குவல் டு பிஎம்னு இந்த இடத்துல எழுதிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு எல்எம் பிஎம் எவ்வளோ? இட் இஸ் 7 inch.
LM is 4 inch. 4 inch. இது வந்து LM is equal to AB. BM இல்ல, it is AB. LM is equal to AB is equal to 4 inch. அதையும் இங்க என்டர் பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்து MI is equal to 5 inch. அதை வந்து நம்ம என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து MH என்னன்னு பார்க்கலாம். MHன்றது இந்த ரெண்டு இதையும் ஆட் பண்றதான, MIயும் IHயும் ஆட் பண்ணா நம்மளுக்கு டோட்டல் லென்த் கிடைச்சிரும். ஸோ MI பிளஸ் IH. MI எவ்வளோ? 5 inch. IH எவ்வளோ? அவங்களே கொடுத்துருக்காங்க 2 inchன்னு. ஓகே, which is equal to 7 inch. இப்போ MH கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? இந்த ரெக்டாங்கிள். எந்த ரெக்டாங்கிள்? MFGHன்ற ரெக்டாங்கிள் எடுக்க போறோம். ஸோ இன் ரெக்டாங்கிள் MFGH ஏரியா எவ்வளோ? 14 inch square. Area is equal to 14 inch square. MH is equal to 7 inch. நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? MH வந்து 7 inchன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? GH வேணும். ஓகே, GH தான் அவங்க ஃபைனலா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது. ஸோ GH is equal to area by MH. ஏரியா எவ்வளோ? 14 inch square. MH எவ்வளோ? 7 inch. ஸோ 14 by 7 is 2 inch. ஸோ இப்போ ஃபைனலா நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? This is 2 inch. This is 2 inch. Okay. So finally அவங்க கண்டுபிடிக்க சொன்னது என்னது? GH. Therefore GH is 2 inch. புரிஞ்சுதா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட வேண்டியதான். வெரி 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 சிம்பிள். Is that clear? நெக்ஸ்ட் சப்டிவிஷன். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல மொத்தம் 2 சப்டிவிஷன் இருக்கு. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் இது வந்து எல்லாமே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ் அண்ட் மீட்டர் ஸ்கொயர்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 3 ரெக்டாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு முக்கியமா நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர் ஸ்கொயரை வெளியே போட்டிருக்காங்க. ஏன் உள்ளவே வந்து 50 மீட்டர் ஸ்கொயர்னு போடலாம்ல? எதுக்காக வெளியே போட்டிருக்காங்க? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. இப்ப இதோட ஏரியா 50 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்றாங்க, மேல இருக்கிறதோட ஏரியா 29 மீட்டர் ஸ்கொயர். இந்த ரெண்டு ஏரியாவையும் கம்பேர் பண்ணுங்க. இது வந்து லார்ஜ் ஸ்பேஸ் இருக்கு, இது கம்மி ஸ்பேஸ் இருக்கு. அதிகமா இருக்கிறதுக்கு எப்படி 29 மீட்டர் ஸ்கொயர்னு போடலாம், கம்மியா இருக்கிறதுக்கு எப்படி 50 மீட்டர் ஸ்கொயர்னு போடலாம். ஸோ ஜஸ்ட் திங்க். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 50 மீட்டர் ஸ்கொயர் வந்து இதோட ஏரியா கிடையாது. ஓகேவா? இந்த டோட்டல் ஏரியா வந்து 50 மீட்டர் ஸ்கொயர். டோட்டல் ஏரியானா என்ன? இந்த ஃபுல்லா ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்க ஆரம்பிச்சு இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்து 50 மீட்டர் ஸ்கொயர். அதுல இது வரைக்கும் வந்து 29 மீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம். இது புரியுதா? இதுல வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது வந்து நார்மலா எல்லாருமே இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. 50 மீட்டர் ஸ்கொயர்னு ஸோ இந்த ஏரியா தான் 50 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவாங்க. இந்த ஏரியா 50 மீட்டர் ஸ்கொயர் கிடையாது. டோட்டல் ஏரியா 50 மீட்டர் ஸ்கொயர், அதுல இது வரைக்கும் வந்து 29 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா மற்ற எல்லாமே நீங்க வந்து ரொம்ப ஈஸியா சட்டுன்னு போட்டுடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் வந்து நேம் பண்ணிக்கலாம். எப்பயும் நேம் பண்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, A B C D E F G H. வேற எதுவும் இல்ல. மொத்தமே வந்து 3 ரெக்டாங்கிள் தான் இருக்கு. ஓகேவா? இதுல எந்த ரெக்டாங்கிளுக்கு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மொத்தம் வந்து 3 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. 1 2 3, மொத்தம் 3 இது கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் ABEH எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, அதுக்கு தான் வந்து ஏரியா கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு கொடுத்துருக்காங்க, நம்ம அதர் சைடை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப வந்து இது 4 மீட்டர்ஸ்னா ஆப்வியஸ்லி பியும் 4 மீட்டர்ஸ் தான். கரெக்டா? ஏன்னா வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதையும் வந்து நம்ம இதுல ரெஃபர் பண்ணணும். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? இன் ட்ரையாங்கிள், சாரி இன் ரெக்டாங்கிள். எப்பயுமே ட்ரையாங்கிள் எழுதி ட்ரையாங்கிளே வருது. இன் ரெக்டாங்கிள் ABEH. ABEHன்றதுல ஏரியா எவ்வளவு வருது நமக்கு? 29 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ AH is equal to 4 meters. கரெக்டா? இப்போ AH 4 மீட்டர்ஸ்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? AB கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. AB is equal to அதர் சைடு is equal to ஏரியா பை கொடுத்துருக்க சைடு, given சைடு, which is AH. ஏரியா வந்து 29 by AH is 4. கரெக்டா? ஸோ 29 divided by 4. இப்போ நான் இங்க சைட்ல வந்து அந்த கால்குலேஷன் போட்டு காட்டுறேன்.
29 வந்து நான் இப்ப 4 ஆல டிவைட் பண்ண போறேன். 4 7s are 28. ரிமைண்டர் 1 சப்ட்ராக்ட் பண்ணனா 1 ரிமைண்டர் வரும். ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்க 0 ஆட் பண்ணலாம். 10 வந்து 4 2s are 8. ரிமைண்டர் 2 ஒரு 0 ஆட் பண்ணோம்னா 4 5s are 20. ஓகே, சோ எனக்கு என்ன ஆன்சர் வருது? ஏபியோட வேல்யூ என்ன வந்தது? 7.25 யூனிட் வந்து மீட்டர். ஓகே, சோ இது 7.25 மீட்டர்ஸ்னா இதுவும் 7.25 மீட்டர்ஸ் தான். அந்த வேல்யூஸை நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் 7.25. அப்போ இதுவும் 7.25 தான். சோ இந்த இடத்துல AB is equal to 7.25 னா EH is equal to AB இல்லையா, which is 7.25 meters. இப்போ இதோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். எதோட ஏரியா இது அதுன்னு பேசக்கூடாது. we have an alphabet, அதை நேம் பண்ணிடலாம். EFGH ஓட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் EFGH அது என்னது? டோட்டல் ஏரியால இருந்து இந்த அப்பர் ரெக்டாங்கிளோட ஏரியாவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா லோயர் ரெக்டாங்கிள் ஏரியா நம்மளுக்கு கிடைச்சிடும். கரெக்டா? சோ டோட்டல் ஏரியா என்னது? ஏரியா ஆஃப் ABFG minus area of ABEH. ஓகே, சோ டோட்டல் ஏரியா எவ்வளோ? 50 மீட்டர் ஸ்கொயர். அதுல இருந்து இந்த 29 மீட்டர் ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு லோயர் ரெக்டாங்கிளோட ஏரியா கிடைச்சிரும். சோ 50 மைனஸ் 29 வந்து 21 மீட்டர் ஸ்கொயர். அதை வந்து இங்க என்டர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் 21 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு EH is equal to 7.25. அப்போ இதுல இருந்து GH நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, GH இல்லனா EF னு போட்டுக்கலாம். சோ EF is equal to area by EH, the known side, okay, which is EH. ஏரியா எவ்வளோ? 21 மீட்டர் ஸ்கொயர். இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். EH என்னது? நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம் 7.25. ஸோ 21 by 7.25. நம்ம வந்து 7.25 இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ராக்ஷன்ல எப்படி எழுதியிருக்கோம்? 29 by 4ன்னு எழுதியிருக்கோமா? ஓகே, அதை வேணும்னாலும் நம்ம எழுதிக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த இடத்துல வந்து 21 by 29 by 4ன்னு எழுதிடலாம். 29 by 4னா இது வந்து என்ன அர்த்தம்னா 21 divided by 29 by 4ன்னு அர்த்தமா? அப்போ இதோட ரெசிப்ராக்கல் எடுத்தோம்னா டிவிஷனுக்கு என்ன பண்ணணும்? ரெசிப்ராக்கல் எடுக்கணும். ஓகே, ஸோ 21 into 4 by 29 நம்ம எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? இது 21 by 29 by 4னா 21 divided by 29 by 4ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ டிவைடடை நம்ம வந்து எப்படி போடுவோம்? மல்டிப்ளை போட்டுட்டு அந்த கிவன் ஃப்ராக்ஷனோட ரெசிப்ராக்கல் எடுக்கணும். ஸோ ஃப்ராக்ஷன் என்ன? 29 by 4, அதோட ரெசிப்ராக்கல் 4 by 29. ஓகேவா? ஸோ 21 into 4 by 29 கடைசியா வந்துடும். which is equal to இந்த 29 by 4 எங்க இருந்து வந்தது? இந்த 7.25 நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல பாருங்க 29 by 4 is equal to 7.25. இப்போ in place of 7.25 நான் வந்து 29 by 4ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? so 29 divided by 29 by 4. so divided by ன்றத மல்டிப்ளை மாத்திட்டு reciprocal of the fraction எடுக்கணும். அவ்வளவுதான். so 21 into 4 எவ்வளோ? 84. so 84 divided by 29. 84 divided by 29 எவ்வளோ வரும்னா 2.9 மீட்டர்ஸ்னு வரும். ஓகே, இப்ப நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா it will be 2.9 meters. ஓகே, இப்ப நம்ம வந்து EF கண்டுபிடிச்சாச்சு. EF எவ்வளோ? EF வந்து question mark போட்டிருக்காங்க. சோ அதை வந்து நம்ம போடணும். so this is 2.9 meters. next, இப்ப இது வந்து 11 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? இந்த ரெக்டாங்கிள் நம்ம போடலாம். அதுக்கு நான் இந்த இடத்துலயே நான் கால்குலேஷன் போடுறேன். அப்பதான் வந்து ஃபிகரை ஷேப்பை பார்த்து நம்ம வந்து போட முடியும். ஓகே, இப்போ நான் எந்த ரெக்டாங்கிள் எடுக்க போறேன்? இந்த கடைசி ரெக்டாங்கிள் BCDன்ற ரெக்டாங்கிள் எடுக்க போறேன். இன் ரெக்டாங்கிள் BCDE இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ஏரியா கொடுத்திருக்காங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 11 மீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு சைடு கொடுத்திருக்காங்க BE. நம்ம அதை ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை திருப்பி ஒரு முறை எழுதிக்கலாம். BE இஸ் ஈக்குவல் டு AH. BE is equal to AH. ஏன்னா opposite sides are equal in a rectangle, which is equal to 4 centimeter. அப்போ BC நமக்கு தெரியாதா?
So BC is equal to area by BE. Area எவ்வளோ 11 by BE வந்து 4. 11 by 4 நம்மளுக்கு எவ்வளோ வரும் 2.75 meters வரும். So this length is equal to 2.75 meters. ஓகேவா எல்லாமே புரிஞ்சுதா இது எல்லாத்தையும் ஃபைனலா எழுதிருங்க. EF is equal to 2.9 meters, BC equal to 2.75 meters and then AB is equal to 7.25 meters னு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எழுதிருங்க. ஓகேவா இப்போ இந்த இடத்துல வந்து நானு in place of 7.25 நான் வந்து 29 by 4 போட்டேனா அது வந்து உங்களுக்கு புரியலனா நான் வேற மாதிரி போடுறேன். இந்த 7.25 அப்படியே வச்சுக்கோங்க. So 21 by 7.25 இருக்கா எப்பயுமே வந்து டினாமினேட்டர் வந்து ஒரு ஹோல் நம்பரா தான் இருக்கணும். அந்த ஹோல் நம்பரை மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மேலையும் கீழையும் அது எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்கோ அத்தனை பவர்ஸ் ஆஃப் 10 இருக்குல்ல அதால நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மொத்தம் 2 டெசிமல் பிளேஸ் இருக்கு அதனால 2 0 100ஆல மேலையும் கீழையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ 21 into 100 நான் அப்படியே வச்சுக்கிறேன் பை 7.25 into 100 என்ன வரும் 72500 வரும். 2 டெசிமல் பிளேசஸ் தள்ளி புள்ளி வச்சா 00 கேன்சல் ஆயிட்டு நம்மளுக்கு ஒரு ஹோல் நம்பர் 725 வந்துடும். ஓகே இப்போ நான் 100ஐயும் 725ஐயும் 5th டேபிள்ல நான் கேன்சல் அவுட் பண்றேன். கேன்சல் அவுட் பண்ணனா 100னா 20 into 5 is 100. அதே மாதிரி 725 நான் 5th டேபிள்ல கேன்சல் அவுட் பண்ணணும்னா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் 7 எடுத்துக்கிறேன் 1 time 22 4 times 25 5 times ஸோ 145 வரும். இப்போ 20ஐயும் 145ஐயும் திருப்பி நான் வந்து 5th டேபிள்ல நான் கேன்சல் பண்றேன். ஓகே ஸோ 20னா 5 4s are 20 4 times 14 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 times வரும் 45 9 ஸோ 4 by 29 வந்துதா அதுதான் இந்த இடத்துலயும் வந்திருக்கு. ஓகே ஸோ 21 into 4 by 29 இங்க வந்திருக்கு பாருங்க 21 into 4 by 29 அதுதான் வந்து நீங்க இவ்வளோ ஸ்டெப்ஸ் போடுறதுக்கு பதில் அந்த மாதிரி டைரக்டாவே அந்த வேல்யூவை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த இடத்துல வந்து எங்க இருக்கு எங்க போட்டோம் அது நம்ம அதை வந்து நான் இது பண்ணிட்டேன் எரேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா ஸோ அதுல வந்து நம்ம வேல்யூ வந்து 7.25ஓட வேல்யூ வந்து 29 by 4ன்றதை நான் டைரக்டா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணது அதுக்காக தான். ஸோ நீங்க எய்தர் வே போடலாம். உங்களுக்கு அந்த வே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா இந்த மெத்தடும் இஸ் நாட் அட் ஆல் ராங். ஓகே இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபிகர் இட் அவுட்டோட ரிமைனிங் கொஸ்டின்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே till then this is Jane ma'am signing off from yours mathematically.